ஹலோ, எங்கடா இருக்க அப்ப நீ? ஆந்தவையா? என்ன காலையிலேருந்து ஆந்தவேன்னு சொல்லிட்டே இருக்க? இல்லடா, இவங்களுக்கு காசு கொடுக்கணும்டா, சத்தம் போடுறாங்க. ஆ சரி, சீக்கிரம் வா மேடம். ரொம்ப லேட்டாகும். ரொம்ப எது டிராஃபிக்ல எது மாட்டிக்கிறானே நம்ம தெரியல மேடம். என்ன 8 மணில இருந்து டிராஃபிக்கா? 8 மணில எத்தனை மணிக்கு? இப்ப மணி நான் 11 மணி ஆகுது. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகணுமா என்ன? ஒண்டியால நான் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன்? சரி, எடுத்து வச்சு போங்க. எடுத்து வச்சுட்டு போங்கன்னா காசு யாரு கொடுப்பா? காசு தான் தரேன். என்ன காசை வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் கிளம்பு, இல்லைன்னா இங்கே உட்காந்துரு. மேடம், சாப்பாடு தானே மேடம் ஒரு ஆளுக்கு போட்டிய? ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டா நான் என்ன அன்னதானமா பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு சாப்பாடு போட்டதை போயிட்டு என்னக்கிட்டு காசு இல்ல நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா சரி சாப்பிட்டு போங்க சார்னு சொல்லியிருப்பேன். அப்படி சொன்னா யார் சாப்பாடு போடுவா? நீ இருக்கிற பொருள்ல எந்த பொருளை நீ மிச்சம் வச்சு சொல்லு. என்ன மேடம், உங்களுக்கு எது கேட்டாலும் இல்லன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. அது இல்ல மேடம், பசி எனக்கு. சார், உங்களுக்கு பசி எடுத்தா பாக்கெட்ல காசு இருக்கணும், இல்லனா ஒரு வார்த்தை காசு எடுத்து வச்ச வாக்குல வந்த மேடம். ஆனா இந்த நோட்டீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நோட்டீஸ் தான் காசுன்னு இருட்டுக்குள்ள எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க ஏமாத்துறது? நான் எங்க மேடம் கிளம்பிருக்கேன்? மணி என்னாவது? 8 மணிக்கு வந்து சாப்பிட்ட. நீ என்ன சாப்பிட்ட? பொங்கல் சாப்பிட்ட, பூரி சாப்பிட்ட, தோசை சாப்பிட்ட, இட்லி சாப்பிட்ட. என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சாம்பிள் பாத்தியா இல்லையா? நல்லா இருக்குன்னு மீன் குழம்புலாம் ஊத்தி சாப்பிட்டு இல்ல? மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன்னா நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு நல்லா இது சும்மா சாப்பிட்ட. என்ன கத்த வைக்காத ஒழுங்கா. இன்னும் கொஞ்சம் காசை வச்சுட்டு மாறுவல பாரு. சொல்லிட்டேன். போன் பண்ண எங்க இருக்காங்கன்னு போன் பண்ண. எத்தனை பேர் கிளம்பிட்டு? எனக்கு அவன்கிட்ட போன் பேசி எனக்கு வந்து அழுத்து போச்சு. இன்னும் ரெண்டு இட்லி வைக்கிறீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னும் 2 இட்லி வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தின்னதுக்கே ஒழுங்கா காசு கொடுக்கல. என்ன இட்லி வைக்கிறாங்களா? இட்லி 2 இட்லி வைக்கல. அது மொத்தமா கொடுத்துறேன் மேடம். காசை எடுத்துட்டு வராரா இல்லையான்னு கேளுங்க. சும்மா தேவையில்லாத என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு வேலை நிறைய கிடக்கு. நான் போயிட்டு நைட்டு கடைக்கு எது ரெடி பண்ண வேணாமா? நீங்க கடைக்கு ரெடி பண்ணுங்க மேடம். எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் மேடம். அவன் வரணும்னு சொன்னா மேடம். இப்ப நான் உங்க முன்னாடி அவர் எந்த ஏரியாவுல இருக்காரு, எங்க இருக்காரு, எங்க இருந்து வராரு? காஞ்சிபுரம். கரண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்க அவ்வளவு மரியாதை. ஆமா, என் ஃப்ரெண்டு காஞ்சிபுரம் தானே. காஞ்சிபுரத்துல இருந்து வந்து உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சொன்னான், வரேன்னு சொன்னான். காலையில நான் போன் பண்ணும்போதே வந்துடுறேன் மாப்பிள்ள அப்படின்னா. இப்ப காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வர்றதுக்கு 50 கிலோமீட்டர். ஒரு 2 மணி நேரம் வைக்கலாம். 3 மணி நேரம் ஆச்சு. ஜிபே பண்ண சொல்லு. ஜிபே அவனுக்கு வராது. ஜிபே பண்ண தெரியாது மேடம். அதனாலதான் மேடம். இந்த காலத்துலயும் ஜிபே பண்ண தெரியாத இருக்காங்களா? என்ன பண்றது? சரி, நீங்களும் ஒரு பெருந்தன்மையா சரி நாளைக்கு கொடு. நீ ஒரு வார்த்தை முன்னாடியே நான் பெருந்தன்மை நான் நிறைய பேருக்கு குடுக்கறேன் தான். நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. காசு இல்லைன்னா பரவாயில்லன்னா இன்னொரு நாளைக்கு வந்து கொடுங்கன்னு தான் அனுப்புறேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? வந்த உடனே என்கிட்ட கையில காசு இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், அவன் அனுப்புறான்றான், இல்ல வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வரலன்னா நான் நாளைக்கு வந்து தரேன், என்னை நம்பி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. 10ல 11 பேசாதீங்க மேடம். நீங்க ஒரு லேடிஸ் தானே? எல்லாம் லேடிஸ் தான். அள்ளி கொடுத்துட்டு தான் நாங்க நீங்க தெருவுல நிக்கிறோம். இல்ல மேடம், லேடிஸ் தானே. ஒரு பசியோட இது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு? நான் ஒன்னும் அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இல்ல சார். அன்னதானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் 2 பேருக்குன்னா கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அதெல்லாம் கஷ்டப்படுறேன் மேடம். கஷ்டப்படுறேன்னா என் மூஞ்சிய பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? நீ கஷ்டப்படுறியா? ஏன் உன் மூஞ்சிய பார்த்தா கஷ்டப்படுற மாதிரியா இருக்கு? நல்லா ஓசிலே இருக்கிறது எல்லாத்தையும் தின்னுட்டு உருவத்தை எப்படி வச்சிருக்க? கஷ்டப்படுறியா? மேடம், நான் ஒல்லியா தான் மேடம். இது என்ன மேடம் உருவா? நீ ரொம்ப ஒல்லியா தான் இருக்க. ஓசிலே தின்னுட்டு இப்படியே போவியாட்டு சாப்பிட்டு. இருக்கு டிஃபன் இருக்கு. என்னங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம்லாம் பேசுறீங்க? மனிதாபிமானத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்க. ஒரு பொம்பளை பிள்ளை காலையில 3 மணிக்கு ஏஞ்சிருக்கிறேன். 3 மணிக்கு ஏஞ்சி சட்னி, சாம்பார், பொங்கல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து இங்க பூரி, இட்லி, வடை, தோசை எல்லாமே நான் கொண்டு. எனக்கு ஏன் பூரி வைக்கல? பூரி ஏன் வைக்கல? பூரி போடணும். மண்டையில தான் 2 பூரி கட்டையாலே. பூரி கட்டையால போடுவீங்களா? சாப்பிட்டதெல்லாம் பத்தாது. ஓசுல இன்னமும் உனக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓசி சொல்லாதீங்க மேடம். நான் காசு கொண்டுட்டு தான் வந்தேன். எவ்வளவு சாப்பிட்டு தெரியுமா? யாராவது டிஃபன் கடையில 260 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்களா? இந்த மனுஷன் 260 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காருங்க. இருக்கிற பொருள் ஒண்ணு விடல. அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதுல வைமா, அதுல வைமா. கடைக்கடையா சாப்பிட வேண்டியது காசு கொடுக்காத உட்காந்துக்கிட்டு ஏதாவது நாய பஞ்சாயத்து. அவங்க வராங்க, இவங்க வராங்க. என்ன சார் வேணும்? இட்லி வேணுமா, தோசை வேணுமா? அது நல்லா பகுமானமா சட்டையை போட்டுக்கிறான். ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நின்னு கஷ்டப்படுது. நான் வரேன். எதுக்கு வர? இனிமே வியாபாரத்துக்கு நான் வர்றேன். நாளைல இருந்து மூஞ்சி பார்த்தா உனக்கு போட்டு நல்லா ஆவி ஏத்து போயிடும். இங்க வருங்க. சாப்பாடை மட்டும்
சாப்பாடை மட்டும் சொல்லாதீங்க அப்படி. சாப்பாடெல்லாம் வஞ்சம் போது சாப்பிடணும். என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு காசு கொடுத்து சாப்பிடணும். ஆ வஞ்சனுக்கு காசு கொடுத்து சாப்பிடணும். காசு கொடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? காசு கொடுக்க முடியாதா? காசு என்கிட்ட அவன் தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் காஞ்சிபுரத்துல இருந்து. நீங்க திரும்ப காசே கட்டிட்டு இருக்கீங்க. இந்த பொருளை பாக்குறதுக்கு ஆளுங்கெல்லாம் நீட்டா இருக்கியா, ஜம்முன்னு இருக்கிய. ஆனா உங்க மனசுல இறக்கமே இல்லையே. இறக்கம் இல்ல, அதல்ல உன் மனசுல இறக்கம் இருந்ததுன்னா நான் சொல்ற வேலை செய். என்ன வேலை செய்யணும்? இத பூரா நான் தனியா தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஒண்ணு என் வீடு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. அதுக்கு இந்தா இத தலையில தூக்கி வை. மேடம் இதையா குடிங்க சார். என்ன மேடம் நீங்க? ஒரு 4 நாளைக்கு இதெல்லாம் எடுத்து கொண்டு வை, கணக்கு சரியா போயிடும். ஐயோ எப்பங்க எனக்கு இவ்வளவு மாற்றி அள்ளி எங்க பாத்திர கடையில மாற்ற மாதிரி ஏங்க எங்க கொண்டு போய் சொல்றியா? அங்க என் வீடு 2வது தெருவுல தான் இருக்கு. எங்க 250 ரூபா சாப்பிட்ட காசு கொடுக்கல. 250 ரூபா ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல, டெய்லி வரணும். டெய்லிமா? டெய்லி வரணும். எங்க 250 ரூபா காசுக்கு டெய்லி எப்படி தருவாங்க? இது என்னங்க அநியாயமா இருக்கு? 250 ரூபா காசு தர வேண்டியதுக்கு நீ ஒண்ணுமே எனக்கு வேலை செய்வானா? தினம் கடை முடிஞ்சது இந்த 4 பாத்திரத்தை எடுத்து கொண்டு என் வீட்டுல வச்சுட்டு போனா போதும். நான் ஒரு 4 பாத்திரத்தை எடுத்துட்டு பின்னாடியே. உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? இது 4 பாத்திரமா? அது 4 தான் கொடுத்துருக்கேன். போயிட்டு இன்னும் ஒரு நடவா. இன்னொரு நடவா வரணுமா? இன்னொரு நடவா. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி கொண்டு போவீங்க? நான் 2 நடை கையில இப்படிதான் எடுத்துட்டு போவேன். அப்ப இனிமே நான் தானா? ஆமா. உன்னை யாரு காசு கொடுக்காம உன்னை யார் சாப்பிடுறா? காசு கொடுக்காம சாப்பிட சொன்னதுக்கு இந்த மாதிரி பனிஷ்மென்ட் கொடுத்தா முதல் ஆளு உங்களை தாங்க பாத்துறேன். பனிஷ்மென்ட் எல்லாம் கிடையாது. நான் வேணா இந்த சாப்பாடு பரிமாறறேங்க. என்ன உதவி பண்ணனும்னு சொன்னீல்ல? உனக்கு மனசாட்சியே இல்லையா? சாப்பாடு வரவங்க போறவங்க எல்லாம் கூட்டு சாப்பாடு வைமான்னு சொல்றீங்கல்ல? ஆமா. உனக்கு போட்டல சாப்பாடு போடுங்க. எங்க கையெல்லாம் கடுக்குதுங்க. உனக்கு மனசாட்சி இருக்குல்ல? ஆமா. அப்ப நீ இத எடுத்து கொண்டு வச்சிட்டு போ. எங்க மனசாட்சி இருக்குன்னா ஏதோ தெரியாம தின்னு விட்டங்க. எம்மானே திங்கிறது தெரியாம. எவ்வளவு தூரம் இங்க இருந்து போனா? கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. போ. 1 கிலோமீட்டர். அந்த மெடிக்கல்ட்ட போ. இந்த மெடிக்கல்ட்டயா? அந்த மெடிக்கல்ட்ட. எங்க ரோட்ல ரொம்ப பேர் போறாங்க. இப்படியே பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அப்ப நீ காசு கொடுத்து சாப்பிடணும்ல? எங்க காசு அது இறக்குங்க முத. நான் செல்போன் ஏதாவது கொடுத்துறேன் உங்கள்ட்ட. போடா. செல்போன் ஏதாவது கொடுத்துறேன். என்னங்க அநியாயமா இருக்கு? பாத்திரத்தை தூக்கிட்டு நடு ரோட்ல எப்படி போக முடியும்? உங்கள மாதிரி ஒரு 4 பேரை வந்து கடையில சாப்பிட்டாக்கா நாங்கெல்லாம் நல்லா பொம்பளை பிள்ளைங்க வாழ்ந்துற முடியும். எங்க பொம்பளை பிள்ளை வாழுங்கிறதுக்காக இதெல்லாம் தூக்கி எங்க எல்லாத்தையும் தூக்கி கையில மாட்டினா அந்த பாருங்க கையை வலி இதாகி போச்சு. காசும் கொடுக்க மாட்டேன். இதை எடுத்துக்கொண்டு 4 பாத்திரம் போற போக்குல அப்படி வீட்டுல போட்டு போன்னு சொன்னா அதுக்கும் உங்களுக்கு கசக்குது. ஆளு மட்டும் நல்லா டிப்டாப்பா ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆபீசர் மாதிரி இல்லங்க, நான் எப்பவுமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். சரி காசு கொடுக்கும்ல, கிளம்புங்க சார். உங்க வீட்டு வேலை என்ன வரணுமா? எனக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் நீ ஒண்ணும் வர வேணாம். வீட்டு வேலைக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் இருக்கு. இல்ல உங்க வீட்டு வேலைக்கு வரணும்னா சொல்லு. நான் வந்து எங்க வீட்டு வேலைக்கெல்லாம் ஒரு சமையலுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டி கொடுக்கறது, வெங்காயம் தக்காளி வெட்டி கொடுக்கறது, இந்த பரோட்டா போடுறது அதெல்லாம் நாங்களே வெட்டிக்கிறோம்.